ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி நீங்கள் கவிஸ் கார்டனிங்கில் பார்க்க போகிற பூச்செடி வந்து பாரிஜாதம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வாசனை உங்களை அப்படி இழுக்கும். இது வந்துன்னா ஒரு கல்யாணத்தில் எனக்கு கிஃப்டாக வந்த செடி தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளை உங்களுக்கு மொக்கு இருக்கும். இதை பாருங்கள், ஒரே நேரத்தில் 10 பூ கூட பூக்கிற அளவுக்கு இந்த செடி பூக்கும் உங்களுக்கு வச்சிங்கன்னா அப்படின்னாக்கா. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே மொக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் பூத்து வர ஆரம்பிக்குது. இம்மா நாளாக பூக்களை, உண்மையை சொன்னால் இம்மா நாளாக இது எதுவும் பூக்கலை. ஆனால் இப்போ தான் அவ்வளோ மொக்கு வச்சு பூக்க ஆரம்பிக்குது எல்லாமே. இப்போ அங்கே உயரத்தில் ஒரு பூ ஒன்று இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கிளையிலுமே மொக்கு இருக்குது. இது வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து 5 செடி வாங்கினேன் நான். இது எல்லாமே அதிகமாக அடர்ந்து பெருசாக வளர்ந்து ஓட்டை அடைச்சிக்கிட்டு இருந்ததுனால குரங்கு ஏறுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டி விட்டேன். ஆனால் அது அத்தனையுமே பூத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எனக்கு 15 பூவாவது எனக்கு இந்த செடியிலேருந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த குரங்குகளுக்கு பயந்துக்கிட்டு தான் இதை நான் வெட்டி விட்டேன். இதை வெட்டி விட்டதுக்கு அப்புறமேலுக்கு இந்த செடி நல்லா மொக்கு வச்சு பூக்க ஆரம்பிச்சிது. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்திங்களா, நான் தினமும் ரெகுலராக ஸ்கூலுக்கு இந்த பூ வச்சுட்டு போவேன். ஸோ இந்த பாரிஜாத செடி உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செடி வச்சுருக்குறேங்க. அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. இலை நல்லா தழைச்சி வருது. பார்ப்போம் இது எப்போ வளர்ந்து எப்போ பூக்குதுன்றதை பார்ப்போம். இங்கேயும் ஒரு கன்று வச்சேன், அதுவும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. அது எப்போ பூக்குதுன்றதை அதையும் பார்ப்போம்.